புயலினுடைய பெருந்தாக்கத்தின் பிறகாக விழுப்புரம் மாவட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அரகண்டநல்லூர். இங்கு இருக்கக்கூடிய மொட்டை மாடிகளை தவிர்த்து வீடுகளை ஒட்டுமொத்தமாக நேற்று முன்தினம் சரியாக நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணிக்கு உள்ளாக அருகே இருக்கக்கூடிய பச்சை வாழியம்மன் கோயிலினுடைய சுற்றுச்சுவர் உடையக்கூடிய சத்தம் கேட்டிருக்கின்றது. அதன் பிறகு ஒரு பெருஞ்சத்தத்தோடு இந்த பகுதியிலே வெள்ளம் ஆர்ப்பரித்து வந்திருக்கின்றது. கைக்குழந்தையோடு இருந்தவர்கள் இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 200 வீடுகள் இருக்கின்றன. இந்த 200 வீடுகளுக்கும் இருந்தவர்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவு 1 மணி அளவில் கைக்குழந்தையோடு மொட்டை மாடிகளுக்கு சென்று தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் உடுத்தி இருந்த உடையை தவிர அவர்களுடைய 30 ஆண்டுகால சேமிப்பு ஒட்டுமொத்தமாக நீருக்கு பலியாகி இருக்கின்றது. நீரில் மூழ்கி அனைத்து பர்னிச்சர் பொருட்களும் இழந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே நிறுத்தப்பட்டிருந்த 50க்கும் இருசக்கர வாகனங்கள் முழுவதுமாக பழுதாகி இருக்கின்றன. காற்றாடி உட்பட அனைத்து வகையான பர்னிச்சர் பொருட்களும் சேதமடைந்திருக்கின்றன. உணவுக்காக வைத்திருந்த அரிசி மூட்டைகள் ஒட்டுமொத்தமாக சேதமடைந்திருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது, அவர்கள் நேற்று முன்தினம் இரவு வெள்ளம் உள்ளே வந்த பொழுது எந்த உடையோடு மொட்டை மாடிகளில் சென்று தஞ்சமடைந்தார்களோ அது மட்டும்தான் தற்பொழுது அவர்களுடைய மிச்சமீதி சொத்துக்களாக இருப்பதாகவும், உடுத்தி இருந்த உடையை தவிர தங்களுடைய 30 ஆண்டு காலத்தின் ஒட்டுமொத்த சேமிப்புகளையும் இழந்துள்ளதாக அரகண்டநல்லூர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுத்தப்பட்டு அது முடிந்த பிறகு அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியை சென்று பார்த்தால் எப்படி இடிபாடுகள் இருக்குமோ அதுக்கு சற்றும் குறையாத வகையில் இந்த வெள்ளப்பெருக்கால் இந்த மக்கள் ஒரு பேரிழப்பை சந்தித்திருக்கின்றார்கள். வீடுகள் உடைந்திருக்கின்றன. ஒட்டுமொத்த சாலைகளும் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. வீடுகளுக்கு உள்ளாக வெள்ளம் உட்புகுந்ததன் காரணமாக பல இடங்களில் சுவர்கள் அடிபட்டு உடைந்து கிடக்கின்றன. அதேபோன்று இடிபாடுகள் மட்டும்தான் இந்த இடம் முழுவதும் பரவி கிடக்கின்றது. சற்று வெயில் அடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரகண்டநல்லூர் மக்கள் தங்களுடைய வீடுகளுக்குள் இருந்த பொருட்களை எடுத்து வந்து வெளியில் வைத்துவிட்டு குழந்தைகளை தற்பொழுதுதான் அவர்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளோட அழுகுரல் சத்தத்தோடு ஒரு பெரிய இயற்கை பேரிடருக்கு பிறகாக அந்த பகுதி எப்படி இருக்கும் என்பதற்கு சாட்சியமாக இந்த பெஞ்சால் புயலினுடைய தாக்கத்திலிருந்து இந்த அரகண்டநல்லூர் மக்கள் மீள முடியாமல் சிக்கி தவித்து வருகின்றார்கள்.